கால்ல சுளுக்கு பிடிச்ச வலியோட பேண்டேஜை போட்டுட்டு எப்படியாச்சும் வீலிமார் இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க. பஸ்ல வந்துட்டு போனா ஒரு தம்பி ரொம்ப பாசமா வந்துட்டு பேசினாரு. ஆர்எஸ் மங்கலக்காரரு அழகா பழம்லாம் கொடுத்தாரு. 5 பெண் 20 ரூபான்னு ஒரு அண்ணா வித்தாங்க. அவங்க கிட்ட வாங்கி தம்பிக்கு வந்துட்டு பெண்ணையும் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஒரு வழியா வீலிமாறு வடமஞ்சு வரட்டு கரெக்டா நான் போற நேரம் ஒரு 3 மணி. இன்னும் ஒரு 5 மாடு 6 மாடு தான் இருக்கு. முடிய போற நேரத்துல வந்துட்டு போனேன். பட் எப்படின்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டு வீலிமாருக்கு எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். வீலிமார் அப்படின்ற சிவகங்கை காளையார் கோயில் இதெல்லாம் தாண்டி முப்பையூர் அப்படின்ற இடத்துல இருந்து உள்ள கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஊர், ரொம்ப அழகான மக்கள், ரொம்ப பாசமான மக்கள். கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம காளிதாஸ் அண்ணா அந்த மைக்கில் கூட வந்துட்டு சொல்லுவாங்க, நான் வரும்போது தங்கச்சிக்கு வந்துட்டு 1000 தடவை கால் பண்ணாது எடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அன்னை வந்துட்டு அடிக்கடி சொன்னதுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. காளிதாஸ் அண்ணா எப்பயுமே பாசக்கார அண்ணா தான். ஸோ எங்கே ஒரு வடம், எங்கே ஒரு படகு போட்டி இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிட்டுட்டே இருப்பார். ஸோ அண்ணனுக்காகவும் சரி, அந்த ஊர் மக்களுக்காகவும் சரி. போன வருஷத்துக்கு வருஷம் வந்து போயிருந்தேன். ஸோ அப்போவே இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வீலிமார் வடமஞ்சு வரட்டுக்கு போனால் எல்லா காளைகள் எல்லா வீரர்களும் சூப்பராக வந்துட்டு விளையாண்டாங்க. அதை விட அங்கே இருக்கிற அந்த மக்களும் அந்த குட்டீஸும் விடவே மாட்டேன்ட்டாங்க. போகிற வரைக்கும் மிஸ்யூ அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தாங்க. ஸோ குட்டீஸ் வந்துட்டு ரொம்ப கியூட்டு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீலிமார் மக்களுக்கும் இந்த வடமஞ்சு வரட்டு நடத்தினவங்களுக்கும்.